டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்டில் அப் ட்ரெண்டோட டாபிக் நேற்றே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ மிஸ் பண்ணால் ஒரு செக் பண்ணிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸோட லோவை கட் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கோ அது டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் வேர்டு சொன்னோன்னா நம்ம லோவர் லோ மார்க்கெட்னு சொல்லுவோம். எப்பயுமே நம்ம லோவர் லோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, ஆனால் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போகிறீங்கன்னா கரண்ட்டாக என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்துட்டு பை பண்ணுங்கள். டவுன் ட்ரெண்டில் ஸ்டாக்கை மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் அடிஷனல் லாஸ் வர தான் பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஒரு டெக்னிக்கல் சார்ட்டில் நம்ம டவுன் ட்ரெண்ட் எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஷேர் மார்க்கெட் லேர்னிங் சீரிஸ் டே 28 இருப்போம். இந்த சீரிஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா மார்க்கெட் எப்பெல்லாம் நமக்கு ப்ரீவியஸோட லோவை கட் பண்ணி மார்க்கெட் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோம் அது எல்லாமே நம்ம டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். இப்போ ப்ராப்பர் டெக்னிக்கல் வேர்டு என்னன்னா லோவர் லோன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த லோ ஓகே திருப்பி மார்க்கெட் வந்து இந்த லோவை கட் பண்ணிக்கும், இந்த லோவை கட் பண்ணிக்கும், இந்த லோவை கட் பண்ணிக்கும், இது வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் சொல்லுவோம். இப்போ லோவர் ஹை அப்படின்னா இந்த லோவோட ஹை, ஓகே இந்த லோவோட ஹை அகைன் இந்த லோவோட ஹை. எப்பயுமே மார்க்கெட்ல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டவுன் ட்ரெண்ட்ல இருக்க ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, நம்ம ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாது. என்னன்னா திருப்பி நமக்கு லோவர் லோ கட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து போக பாசிபிள் ரொம்ப அதிகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் ஷோ பண்ண பாருங்களேன். இப்போ நீங்க இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்போ இந்த ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ப்ராப்பரா அப் ட்ரெண்டே போயிருக்காது. லைக் ஒரு லோ அகைன் ஹை, திருப்பி லோ கட் பண்ணிக்கு, திருப்பி ஹை, திருப்பி லோ கட் பண்ணிக்க ஹை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பர் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். இன்னும் நமக்கு அப் ட்ரெண்ட் மாறல. இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்டாக் பிரைஸ் கம்மியா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கும். இங்க கம்மியா இருக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கும். எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கோ ப்ரீவியஸோட ஹையை நமக்கு எப்ப கட் பண்ணி மூவ் ஆகுதோ அப்பதான் நமக்கு ப்ராப்பரா அப் ட்ரெண்டா மார்க்கெட் மூவ் ஆகும். எப்பவுமே நீங்க பை பண்ணும்போது ஒரு ஸ்டாக்கை டவுன் ட்ரெண்ட்ல ஸ்டாக்கை நீங்க வெயிட் பண்ணி நமக்கு அந்த ட்ரெண்ட் நமக்கு எப்ப மூவ் ஆகுது, அப் ட்ரெண்ட்ல ஒரு ஸ்டாக் எப்ப மூவ் ஆகுதுன்னு பார்த்து தான் பை பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ட்ரேடிங் பண்ணும்போது ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா போகாதீங்க, நமக்கு பெரிய லாஸ் வரும். ஓகே, இதுதான் ப்ராப்பர் டவுன் ட்ரெண்டோட எக்ஸ்பிளேஷன். ஏன்னா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.